மண்பாண்ட பொருள் வாங்கும் பொழுது சத்தம் எப்படி வருதுன்னு பார்த்து வாங்குங்க, காசு கொடுத்து ஏமாந்துறாதீங்க. இயற்கையோடு இயந்த வாழ்க்கையை உடல்நலத்திற்கு எக்காலத்திலும் தீங்கு விளைவிக்காது. அத்தகைய இயற்கையான வாழ்க்கைக்கு மக்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். விஞ்ஞானிகள் பல வோல்ட் மின்சாரத்தை காலி செய்து தண்ணீரை குளிர வைப்பதற்காக கண்டுபிடித்த பிரிட்ஜ் தொழில்நுட்பத்தை ஆடம்பரமே இல்லாமல் அசால்ட்டாக நம்மூர் கிராமத்து விஞ்ஞானிகள் வெறும் மண்பானையை வைத்தே செய்து காட்டிவிட்டார்கள். மண்பானையில் சேமித்து வைக்கும் நீர் குளிர்ச்சியாகவும் சுவையாகவும் இருக்கும். மண்பானையில் சமைக்கும் உணவுகள் எளிதில் செரிமானமாகின்றன. மண்பானையிலிருந்து குடிக்கும் தண்ணீர் உடலுக்கு பல நன்மைகளை அள்ளித் தருகிறது. மண்பானை தண்ணீர் என்னதான் குளிர்ச்சியாக இருந்தாலும் நிச்சயம் நமக்கு சளி, இருமல் போன்ற சுவாச கோளாறுகள் ஏற்படாது. மண்பானையில் தண்ணீர் ஊற்றி குடிப்பது போன்று அந்த மண்பானையில் சமைத்தால் ஏற்படும் விஷயங்கள் என்ன? பொதுவாக மண்பானை வாங்கச் செல்லும் போது எப்படி வாங்க வேண்டும் என்பது போன்ற பல சுவாரஸ்ய தகவல்களை பார்க்கலாம். வழக்க மண்பாண்டத்தின் ருசி அதிகரிக்கும். மண்பானையில் சமைத்தாதான் உணவோட உண்மையான ருசி தெரியும். அதை சாப்பிட்டு பார்த்தவர்களுக்கு அதோட அருமை புரியும். அந்த அளவிற்கு மண்பாண்டத்தில் சமைத்தால் உணவின் ருசி அதிகரித்து காணப்படும். மண் பாத்திரத்தில் சமைக்கின்ற உணவு சீக்கிரமாக கெட்டு போகாது என்று கூறப்படுகிறது. குறிப்பாக மண்பானையில் வைக்கும் மீன் குழம்புக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. ஒரு வாரம் கூட கெட்டு போகாமல் இருக்கும். மற்ற பாத்திரங்களில் வைக்கும் உணவுப் பொருட்கள் வெயிலில் நீர்த்து போய்விடும். ஆனால் மண்பானையோட தன்மையில் அது நீர்த்து போகாது. அந்த அளவிற்கு மண்பானையில் பல நன்மைகள் அடங்கி இருக்கிறது. தற்போது வளர்ந்து வரும் நவீன யுகத்தில் பலரும் பாரம்பரிய உணவு வகைகள், பாரம்பரிய பொருட்கள் மீது ஆர்வம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் மண்பானைகளை எப்படி வாங்கலாம், அதனை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பார்க்கலாம். மண் சட்டியை கேஸ் அடுப்பில் வைப்பதால் ஒன்றுமாகாது. மண் சட்டி வாங்கும் போது சட்டியின் அடிபாகம் தரையில் வைத்தால் ஆடாமல் இருக்கும் அப்படியாக உள்ள சட்டியை பார்த்து வாங்க வேண்டும். அடிப்பாகம் உருண்டையாக இருந்தால் கேஸ் அடுப்பில் வைக்கும் பொழுது சாய்ந்து விடுவதற்கு வாய்ப்புகள் ஏராளம். அழகுக்காக இல்லாமல் மண் சட்டிகளை வாங்கும் போது சற்று கனமாக இருக்கும் சட்டியாக இருந்தால் நன்று. எவ்வளவு மெலிதாக வாங்குகிறீர்களோ அவ்வளவு ஆபத்து காணப்படுகிறது. அதுபோல சாதம் வடித்து ஆக்கும் போது கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் வடிக்க வேண்டும். கண்டிப்பாக மண்பாண்ட பொருட்கள் வாங்கும் போது மண்பானையை தட்டி பார்த்து வாங்கவும். பானையை தட்டும் போது நன்றாக சத்தம் வர வேண்டும். பானையில் கசிவு அல்லது ஓட்டைகள் இருந்தால் ஒரு வாளி தண்ணீர் வைத்து அதில் மூழ்கி பார்க்கவும். அதுபோல புதிதாக வாங்கிய மண்பானையை சமையலுக்கு பயன்படுத்துவதற்கு முன்பாக மண்பாண்ட பொருட்களில் சாதம் வடித்த கஞ்சியை முழுவதும் நிரப்பி கொதிக்க வைக்க வேண்டும். அதன் பிறகு 3வது நாளில் பானையை சமையலுக்கு பயன்படுத்தலாம். மண்பாண்ட பொருட்களில் சமைக்கும் போது அதிக எண்ணெய் தேவைப்படாது. இந்த பொருட்கள் லைஃப் லாங் வரைக்கும் வரும் என்று கூறப்படுகிறது. இதில் சமைத்த உணவுகளை சாப்பிடும் போது மருத்துவமனை பக்கம் போய் ரொம்ப நாட்கள் ஆகிறது என சொல்லும் அளவுக்கு நம் உடல் நலம் பேணி காக்கப்படும். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.